கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் கர்த்தருக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் மார்க்கு 1:41 இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமேன். கர்த்தர் நம்ம மேலே மனதுருகி நம்மளை தொட்டு நமக்கு உண்டாயிருக்கிற வியாதிகளிலிருந்தும் சரி, நமக்கு உண்டாயிருக்கிற வேதனைகள், பாடுகள், நம்ம கடந்து போய்க்கிருக்கிற பாதைகள், அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க இந்த மாதத்தில் விரும்புகிறார். அதனால தான் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் மேலே மனதுருகுவார். உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுவார். அது மாத்திரமல்ல, உங்களை தொட்டு உங்களை சுத்தமாக்குவார், சுத்திகரிப்பார், விடுதலையை கட்டளையிடுவார். அது வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்துவார். வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளின் வழியாக, வேதனைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தந்து, இந்த குஷ்டரோகிக்கு எப்படி அந்த குஷ்டரோகத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்தாரோ அப்படியே ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அதில் பாருங்கள், இப்படி ஆண்டவர் அவன் மேலே மனதுருகுகிறதற்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமேன். இதில் பாருங்கள், 3 காரியங்களை அந்த குஷ்டரோகி செய்கிறார். என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அவரிடத்துல வருகிறார். முதலாவதாக ஆண்டவரிடத்துல வருகிறார். அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு அவனுக்கு கடந்து சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி என்ன வேண்டிக் கொள்ளுகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குஷ்டரோகம் அவனால் தாங்க முடியாததாக இருக்குது. அது நிமித்தம் அவன் பல அவமானப்படுகிறான், வேதனைப்படுகிறான், உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். அந்த வேதனைகள் மத்தியிலையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல விசுவாச அறிக்கை ஒன்று செய்கிறான். உங்களால் ஆகும், உங்களுக்கு சித்தம் மட்டும் இருந்துச்சுன்னா என்னை சுத்தமாக்க உங்களால் மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விசுவாச அறிக்கையாக அவரிடத்துல வெளிப்படுத்துகிறான். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஒரு பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மனதுருக்கம் அவனை நோக்கி கடந்து செல்லுகிறது. அந்த மனதுருக்கத்தினால என்ன செய்கிறாருன்னா, அவனை நோக்கி தன் கையை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். தொட்டு அந்த குஷ்டரோகத்தை முழுவதுமாக சுத்தமாக்கி அவனை ஒரு ஆண்டவருக்கு சாட்சியாக தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இதே வார்த்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய மனதிற்கும் நம்ம மேலே கடந்து வரணும்னா, நாம் அவரிடத்துல முழங்கால் படியிட்டு அவர் முன்னாடி நம்ம தாழ்த்தும் போது அவருடைய மனதிற்கும் நம்ம மேலே கடந்து வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய சூழ்நிலை எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே கடந்து வருகிறது. அடுத்ததாக அவரால் ஆகும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்து, அந்த விசுவாசத்தை அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது, அர்ப்பணித்து சொல்லும் பொழுது அவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே கடந்து வருகிறது. அவருடைய மனதுருக்கம் நம்ம மேலே கடந்து வந்துட்டா போதும், கர்த்தர் நமக்கு நேராக அவருடைய கையை நீட்டுவார். அவருடைய மனதிற்கும் நம்ம மேலே கடந்து வந்துருச்சுன்னா, அடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது என்ன? அற்புதம். இந்த குஷ்டரோகி வாழ்க்கையில் நடந்த அதே அற்புதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அவருடைய கரத்தை நமக்காக நீட்டி, நமக்கான அற்புதம், நமக்கான விடுதலை, நமக்கான சுகத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவார். எப்படி அந்த குஷ்டரோகியை சந்தோஷப்படுத்தினாரோ அதே போல் கர்த்தர் நம்மையும் இந்த மாதத்தில் நம்ம மேலே மனதுருகி, நம்ம மேலே கரத்தை நீட்டி, நம்மளை தொட்டு ஆசிர்வதித்து விடுதலையாக்கி சுகப்படுத்தி சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை அவருக்கு முன்பதாக தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், விசுவாச அறிக்கையிடுவோம், பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.